மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னு சொல்லி பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட புகைப்படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி மத்திய அரசு திட்டங்களை மறைப்பதாகவும் கூறி தமிழக அரசை கண்டித்தும் கோவையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் 49 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மத்திய அரசின் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மாதம் தோறும் சுமார் 2 லட்சம் டன் அரிசி மற்றும் கோதுமை இலவசமா வழங்கப்படுது. இந்த திட்டம் குறித்து தகவல் பலகையும் பிரதமர் மோடியோட புகைப்படமும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவினர் வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டையை மருத்துவமனைகள் ஏற்க மறுப்பதாகவும் போராட்டக்காரங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த திட்டத்தை மாநில அரசு திட்டமா மாற்றி காட்ட முயற்சி நடந்துட்டு இருக்கிறதாகவும் இதனால ஏழை நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு வழங்குற நிதி மற்றும் திட்டங்கள்ல பிரதமரின் பெயர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு திட்டமிட்டே செயல்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த உண்ணாவிரதத்தை அவங்க தொடங்கி இருப்பதாகவும் கூறினாங்க. முன்னதா மாநகர காவல் ஆணையரிடம் உரிய அனுமதி பெற்று அமைதியான முறையிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்த வந்திருக்கிறதாகவும் பாஜக தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட போராட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போலீசார் அவர்களை கைது செய்யவும் முயன்றாங்க. அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு. இறுதியில 49 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க.